கிருஷ்ணகிரி மாவட்டம் போலுப்பள்ளியில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் அறிஞர் அண்ணா கலை அறிவியல் கல்லூரி சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நியூஸ்7 தமிழ் பொறுப்புடனும் பொதுநலத்துடனும் அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்வியுடன் இணைந்து நடத்திய இந்த தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்வானது சுமார் 3500 மாணவர்களை கொண்டு இனிதாக நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. +2 தேர்வு மட்டும் இல்லை, ஒன்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கான ஒரு வழிகாட்டி நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய திட்டங்கள், அதாவது உயர்கல்விக்கான திட்டங்கள், புதுமை பெண் ஆகட்டும், நான் முதல்வன் ஆகட்டும், தமிழ் புதல்வன் ஆகட்டும், அந்த மாதிரி திட்டங்களை பற்றியான ஒரு அறிவுரையும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 30 நாளில் நீங்கள் எப்படி தவறுகளை திருத்திக்கலாம்னா, முதல்ல இந்த எக்ஸாம் மாடல் பேப்பர் எழுதுறீங்க பாருங்க, மாடல் பேப்பரை எழுதி படியுங்க. எழுதுகின்றது ரைட்டிங் ஒன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரீடிங் 10 டைம்ஸ். அப்போ எழுதி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்களே திருத்துங்க இந்த 30 நாள். அப்பொழுது தான் நீங்கள் செய்கின்ற தவறுகள் என்னன்னு தெரியும், நீங்க திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட்டும் நிறைய சலுகைகள் இப்போ கொடுக்குறாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்கு, என்ஜினியரிங்லேயும் இருக்கு, உங்களுக்கு எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸில் கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த சலுகைகளெல்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இந்த 1 இயர் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு டிட்டர்மின் ஹூ யூ ஆர் கோயிங் டு பிகம் இன் த ஃபியூச்சர். ஸோ எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்றது வந்து இந்த எக்ஸாமில் இருக்கிற மார்க் தான் உங்களுக்கு டிட்டர்மின் பண்ண போகுது. நமக்கு நாம தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம், நம்முடைய மனம்தான் மிகப்பெரிய ஆயுதம். சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா விழுந்து படிப்பாங்க. நல்லா படிக்கிற மாணவர்கள் தான் சில டைமில் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நல்லா விழுந்து படிப்பாங்க. இந்த உடல்நலனை நாம் சரியாக வைத்திருக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய மனநலன் சரியாக இருக்கும், நன்றாக தேர்வை எதிர்கொள்ள முடியும். ஒரு மன மகிழ்ச்சியோடு இருந்தால் மட்டும்தான் தேர்வை சரியாக எதிர்கொள்ள முடியும். யார் உங்களை வந்து எவ்வளோ கெடுதல் பண்ணி உங்களை டைவர்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அதை நம்ம வந்து பொருட்படுத்தவே கூடாது. உங்களை எவ்வளோ ஒரு இடைஞ்சல் பண்ணி இவன் மட்டும்தான் படித்து நாட்டை தூக்கி நிப்பாட்ட போகிறான், இவன் ரொம்ப உங்களை வந்து என்ன ஒரு உங்களை வந்து குறை சொல்லி உங்களை டைவர்ட் பண்ணாலும் எதுவுமே பண்ணக்கூடாது. படிப்பு ஒன்று தான் உங்களுக்கு செல்வம், மற்ற எல்லா செல்வமும் அழிஞ்சு போயிடும். நீங்கள் இப்போ என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் எக்காரணத்தை கொண்டு தவறக்கூடாது. தூர பார்வை அது வந்து கழுகு பார்வை. உண்மையா நம்ம எல்லாருமே ஒரு ஃபெயிலியர் பார்த்ததுமே நம்ம அப்படியே நின்றுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைஃப்ல நம்ம நெக்ஸ்ட் போகும்போது தான் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும். அதை வந்து சார் சொன்ன ஸ்டோரியில இருந்தும் அவர் சொன்ன நிறைய மோட்டிவேஷனான விஷயத்துல இருந்தும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து ஃபோன் பார்த்துட்டு டிவிஸை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் படிக்கணும், படித்து நான் மார்க் எடுத்து நான் வந்து இதே காலேஜுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஷைனாக இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு மீட். இது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார். அவர் சொன்னதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சி. அதுவும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் இவ்வளோ நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. டீச்சர்ஸ் எப்படி நம்ம எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறது, அதுக்கான நோட்ஸ் என்னன்னு தான் சொல்லுவாங்க நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இவர் வந்து பேசுவார்னு நான் எதிர்பார்க்கல சார். நல்லதொரு முன்னெடுப்பு செய்திருக்குது நியூஸ்7 தமிழ் மற்றும் அறிஞர் அண்ணா கல்லூரியுடன் இணைந்து மிக சிறந்தான ஒரு பணியை செய்திருக்கிறது. அதுவும் அடுத்த மாதம் தேர்வு நெருங்கும் நேரத்தில் இது ஒரு ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கு ஒரு புதிய வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திறம் வாய்ந்த அனுபவமிக்க சான்றோர்களால் நிறைய அறிவுரைகள் வழங்கப்பட்டது. மாணவர்கள் இன்றைய சூழல்ல நிறைய பிரச்சனை, டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு. ஃபியர் வந்து நல்ல எந்த அளவுக்கு ஃபியர் இருந்தோம்னா அந்த டெஸ்ட்டை பற்றின ஃபியர் வந்து போயிடுச்சு. இந்த ஒரு மீட்டிங்க்கு வந்து பசங்க வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் எடுப்பேன். ஃபர்ஸ்ட்டு ஒருத்தங்க எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட் போகிறாங்கன்னா ஒரு பயத்தோடு தான் போவாங்க.
இவங்க இன்னைக்கு நடத்தின இந்த ப்ரோக்ராமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா அருமையாக கோஆர்டினேட் பண்ணி நல்ல ஒரு மோட்டிவேஷன் பிச்சு மாதிரி சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் இது மாதிரி கோஆர்டினேட் பண்ணல. இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்க இல்லாமல் அடுத்த வீட்டு குழந்தைங்களும் இது வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம் மாதிரி எல்லா விஷயமும் தெரியறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த நியூஸ்7க்கு நன்றி.